நம்மில் சிலருக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கும். நல்ல அப்பா அம்மாங்க, நல்ல மனைவி, அழகான குழந்தைங்க, ஒரு நல்ல வேலைன்னு இப்படி எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கும். இப்படி எல்லாமே ஈஸியா அமைஞ்சதுனால அதோட வேல்யூ தெரியாம கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம வேற ஏதாவது மேல ஃபோக்கஸா இருப்போம். அப்படிதாங்க இந்த படத்தோட ஹீரோவுக்கும் எல்லாமே லைஃப்ல நல்லபடியா அமையுது. இருந்தாலும் லைஃப்ல முழுமையடையாத மாதிரி ஃபீல் இருக்க ஹீரோக்கு ஒரு மேஜிக் ரிமோட் ஒன்னு கிடைக்குது. அந்த ரிமோட் இவரோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கையவே அந்த ரிமோட் ரொம்பவுமே சேஞ்ச் பண்ணுது. கடைசில இந்த ரிமோட்னால இவருக்கும் இவரை சார்ந்தவங்களுக்கும் என்னவெல்லாம் ஆகுதுன்னு ரொம்பவுமே ஃபன்னா, கடைசில ரொம்பவுமே எமோஷனலா சொன்ன படம் தான் கிளிக். இந்த படம் ஹீரோக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒரு பெரிய லெசன் ஒன்னு கத்து கொடுக்கும். படத்துக்குள்ள டக்குன்னு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவரு பேரு ஆடம். பெட்ல இருந்து எழுந்து புலம்பிக்கிட்டே எழுந்திருக்கிறாரு. ஐயோ, இந்த வாண்டுகள் இருக்கிற வரை நம்ம நிம்மதியாவே தூங்க முடியாது போலயேன்னு புலம்புறாரு. என்னன்னு பார்த்தா பக்கத்துல அவங்க குழந்தைகள் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் எழுந்திருச்ச உடனே டிவி ஆன் பண்ணலான்னு டிவி ரிமோட்டை தேடுறாரு. அப்போ டேபிள் மேல 4-5 ரிமோட் இருக்குது. அதுல ஒரு ரிமோட்டை எடுத்து பிரஸ் பண்ணா ஃபேர் ஆன் ஆகுது. இன்னொன்னு எடுத்து பிரஸ் பண்றாரு, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் ஒன்னு ஆபரேட் ஆகுது. இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு யூனிவர்சல் ரிமோட் ஒன்னு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே ஒர்க் கிளம்புறாரு. அந்த நாள் அவரோட பையனுக்கு ஸ்விம்மிங் காம்படிஷன் இருந்திருக்கும். அதை பார்க்க வராம ஒர்க் போயிருவாரு. கடைசியா அந்த போட்டி முடியற டைம்ல வந்து பையனை பாக்குறாரு. சூப்பர் டாக்கண்ணா, செமையா ஸ்விம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்பா நீங்க இப்பதானே வந்தீங்க, நீங்க என்ன பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு அவரு, இல்லடா நான் நீ ஸ்விம் பண்ணத ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் ஈவினிங் ஒரு டின்னருக்கு ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க அவரோட அப்பா அவரோட பேரனுக்கு ஒரு காயின் மேஜிக் சொல்லி கொடுத்து ஜாலியா பேசிட்டு இருக்க, இவரு மட்டும் போன்ல ஒர்க் பத்தி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. இவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா எப்பவுமே வேலை வேலைன்னு சொல்லி ஃபேமிலிய ஒரு பொருட்டாவே மதிக்காம, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, வேலையில எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு அத பத்தியே தான் எப்பவும் யோசிச்சு பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இருக்க ஒரு யூனிவர்சல் ரிமோட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறாரு. அப்போ ஒரு பெட்ல படுத்துட்டு, எப்பா இன்னைக்கு என்னடா இவ்ளோ டயர்டா இருக்குன்னு படுத்துட்டு எழுந்திருச்சு ஒரு இடத்துல பியாண்ட்னு போட்டிருக்காங்க, அங்க போய் ஏதாவது ரிமோட் கிடைக்குதான்னு பாக்குறாரு. அங்க ஒருத்தர் இவர்கிட்ட ஒரு யூனிவர்சல் ரிமோட்னு ஒன்னு கொடுக்கறாரு. இந்த ரிமோட் நீ நினைக்கிற மாதிரி மட்டும் இல்ல, இந்த ரிமோட் ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒன்னு. இது உனக்கு நான் ஃப்ரீயாவே கொடுக்கறேன்னு சொல்ல, நம்ம ஆளும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே டிவி ஆன் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்க அவரோட வைஃப் வந்து, உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா, இப்படியே வேலை வேலைன்னு சொல்லி வேலையே பாத்துட்டு ஒரு நாள் ஆபீஸ்ல பெரிய போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறமாவது எங்களை பத்தி யோசிக்கிறீங்களா, இல்ல இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா இருந்துருவீங்களான்னு கேட்டுட்டு பேசிட்டு இருக்க, இவரும் அவங்க வைஃப் கிட்ட பேசுறதுக்காக டிவிய பாஸ் பண்ணிட்டு பேசுறாரு. ஆனா அங்க டிவி மட்டும் பாஸ் ஆகல, அவங்க வைஃபும் பாஸ் ஆகி அப்படியே நிக்கறாங்க. அத அவரு கவனிக்காம, இங்க பாரு நான் கஷ்டப்படுறதெல்லாம் நமக்காக தான், ஒரு நாள் பெரிய பாஸ் ஆனதுக்கு அப்புறம் 4 பேரை வேலைக்குன்னு வச்சுட்டு நான் நம்ம ஃபேமிலியை தான் பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு டிவிய பிளே பண்றாரு. அவங்க வைஃபும் ஒன்னும் தெரியாம பேசிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஆபீஸ் ஒர்க்க வீட்ல பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட நாய் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. இவர் பேசாம இரு, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்லன்னு சொல்ல, அது மறுபடியும் குறைச்சிக்கிட்டே இருக்க கோபத்துல பக்கத்துல இருக்க ரிமோட்டை பிரஸ் பண்ணிட்டு, பேசாம இரு கொஞ்ச நேரம் வாய மூடுன்னு சொல்லி ரிமோட்ல இருக்க வால்யூம் கம்மி பண்ற பட்டனை பிரஸ் பண்றாரு. அதை பிரஸ் பண்ண உடனே நாய் குறைக்கிற சத்தம் அப்படியே கம்மியாகுது. அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றாரு, அப்ப குறைக்கிற சத்தம் கேக்குது. அப்பதான் ஹீரோக்கு அந்த ரிமோட் பத்தி தெரிய வருது. அப்புறம் நாயை வெளியே கூட்டிட்டு போய் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறாரு. அது ஸ்பீடா எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போகுது. அந்த 30 நிமிஷம் 3 செகண்ட்ல முடியுது. அப்புறம் அடுத்த நாள் அந்த ரிமோட்டை தந்தவர்கிட்ட போயிட்டு நீங்க கொடுத்த ரிமோட்டை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, அவரும் ஹீரோவை அவரோட பாஸ்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த ரிமோட்டை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ரிமோட்டை வச்சு நீ உன் வாழ்க்கையில என்ன வேணா பண்ணலாம். உன்னோட கடந்த காலத்தை போய் பார்க்கலாம். உன்னோட நடக்கிற விஷயங்களை கூட நீ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணலாம், ரிவைண்ட் பண்ணலாம். ஒரு ரிமோட்ல நீ என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில பண்ணலாம்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ரிமோட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அவங்க வைஃப் இன்வைட் பண்ணிருப்பாங்க. எப்பவாவது ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சின்ன சின்ன மொமெண்ட் எல்லாம் அந்த ரிமோட் வச்சு ஸ்கிப் பண்றாரு. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவரோட அப்பா அம்மா வந்து, சரிடா நாங்க கிளம்புறோம்னு சொல்ல, சரி போயிட்டு வாங்க, இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி அடிக்கடி வாங்கன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு சும்மா பேச்சுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவரோட வைஃப் வந்து, கொஞ்ச நேரம் குழந்தைங்கள பாத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலை இருக்குன்னு சொல்ல, இல்ல எனக்கு இங்க ஒர்க் இருக்குன்னு சொல்றாரு. அது கேட்டு காச் மூச்சுன்னு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறா. அதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றாரு. அப்புறம் ஒர்க்ல முடிச்சிட்டு பெட்ரூம்க்கு போக, அங்க போய் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு ரொமான்ஸ் பண்ணும்போது அதை கூட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் நாளைக்கு உங்க அப்பாக்கு பர்த்டே, டின்னருக்கு போலான்னு சொன்னீங்களே மறந்துடாதீங்கன்னு சொல்ல, என்ன நான் சொன்னேனா, நான் எப்ப சொன்னேன்னு கேட்க, நைட்டு சாப்பிடும்போது சொன்னீங்களே அதுக்குள்ள மறந்தாச்சான்னு கேக்குறாங்க. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால அவருக்கு அங்க பேசினது நடந்தது எல்லாம் தெரியல. அந்த ரிமோட் வச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்புறம் ஸ்கிப் எல்லாம் பண்ணா இவருக்கு என்ன ஆச்சுன்னு இவருக்கு ஞாபகம் இருக்காது. இப்படி இருக்க அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி போகும்போது ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல, அதனால சீக்கிரமா ரெடி ஆகிறதுக்கும் அந்த ரிமோட்டை யூஸ் பண்றாரு. அப்புறம் டிராஃபிக்ல ஸ்பீடா போகிறதுக்கும் யூஸ் பண்றாரு. அப்புறம் ஆபீஸ்ல அவரோட பாஸ் பேசிட்டு இருக்கும்போது அவர் பேசுறத ரொம்பவுமே காமெடியா மாத்திட்டு பாத்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இப்படி ஜாலியா ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் அந்த ரிமோட் அதோட வேலையை ஆரம்பிக்குது. ஒரு நாள் என்னால ரொம்ப வருஷம்லாம் கஷ்டப்பட முடியாது, என்ன உடனே ப்ரொமோஷன் வரைக்கும் கூட்டிட்டு போயிருன்னு சொல்லி அந்த ரிமோட்டை பிரஸ் பண்ண சில நாட்களை கடந்து போறாரு.
ப்ரொமோஷனும் கிடைக்குது. ஆனா அப்படி அவர் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்த நாள்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். ஆபீஸ்ல அவரோட அசிஸ்டன்ட் ஒரு லேடி ஒரு ஆம்பளையா மாறி இருந்திருப்பாங்க. அவரோட குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் வளர்ந்திருப்பாங்க. அவரோட நாய் செத்து போயிருக்கும். எல்லாத்துக்கும் மேல அவரோட வைஃபுக்கும் இவருக்கும் பெரிய சண்டையே வந்திருக்கும். இவர் வேலைன்னு சொல்லி ஃபேமிலிய பார்க்காததுனால 2 பேரும் சரியா பேசாம இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயினை சமாதானம் பண்ணி நைட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு போக ரிமோட் ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிருது. என்னடா அதுவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிடுதேன்னு புலம்பிக்கிட்டே அந்த ரிமோட் தந்தவர்கிட்ட போய் கேட்க, அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த ரிமோட் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. நீ இந்த ரிமோட்டை ஒரு டைம் எதுக்கு யூஸ் பண்றியோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீ மறுபடியும் அதை பண்ணும்போது அதுவாலே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிரும்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதை வேற எதுக்கும் பாத்ரூம் போறதுல இருந்து பல்லு விளக்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிருக்கேனேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வழக்கமா ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆகாம நார்மலான ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல போகாம சைக்கிள் எடுத்துட்டு ஆபீஸ் போறாரு. அங்க போய் அவரோட பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நீ இந்த ஆபீஸ்க்காக ரொம்பவுமே கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா இந்த ஆபீஸ்க்கு சிஇஓ ஆவேன்னு சொல்ல, எனக்கும் அதுல நம்பிக்கை இருக்கு. அப்படியான சந்தோஷம் தான்னு சொல்ல அந்த ரிமோட் அதோட வேலையை காட்டுது. நம்ம ஹீரோவை 10 வருஷத்துக்கு தள்ளி கூட்டிட்டு போகுது. ஆபீஸ்க்கு சிஇஓ ஆயிடாரு. ஆனா அவரோட உருவம் பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ரொம்பவுமே குண்டாயிருப்பாரு. அப்புறம் 1 வருஷம் தள்ளி போனதுக்கே பல சேஞ்சஸ் நடந்திருக்கும் அவரோட லைஃப்ல. இப்போ 10 வருஷம் தள்ளி போயிருக்கு, என்னவெல்லாம் நடந்திருக்குமோன்னு புலம்பிக்கிட்டே அவரோட ஃபேமிலியை பார்க்க போறாரு. அப்ப அவரோட பையன் சோஃபால உட்காந்து ஒரு சிப்ஸ் தின்னுட்டு இருக்கான். அவனும் ரொம்பவுமே குண்டா இருக்கான். என்னடா நீ இப்படி இருக்க, நீ எப்படிடா இவ்ளோ குண்டான, ஒழுங்கா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது இல்லையான்னு கேட்டுட்டு அவரோட வைஃபை போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா அவருக்கு அங்க ஒரு ஷாக்கு. அவங்க வைஃப் வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இவர் எப்பவுமே வேலைன்னு இருந்துட்டு ஃபேமிலியை பார்க்காததுனால அவங்க வேற ஒரு லைஃபை தேடி போயிருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல 4 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுது. அப்போ நம்ம ஆளு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து முழிக்கிறாரு. அப்ப அவங்க வைஃப் வராங்க. அங்க வந்து அவருக்கு கேன்சர் இருக்கிறது சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவரோட பையனை பாக்குறதுக்காக போறாரு. அங்க போய் பார்த்தா அவன் உடம்பெல்லாம் குறைச்சு ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க போய் பேசிட்டு இருக்காரு. என்னடா உடம்பெல்லாம் குறைச்சு ஸ்மார்ட் ஆயிட்ட, அப்புறம் நம்ம இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்லாரும் வெளியே போலாமா, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும்னா யாரெல்லாம்னு கேட்க, உங்க அம்மா வரமாட்டாங்கன்னு தெரியும், நீ அப்புறம் உன் தங்கச்சி அப்புறம் உங்க தாத்தா பாட்டி எல்லாம் வாங்கன்னு சொல்ல, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களாப்பான்னு கேக்குறான். என்னன்னு பார்த்தா அவரோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்து போய் பல வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்ல நம்ம ஆளு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. மனசு உடைஞ்சு போய் அழறாரு. என் அப்பா இறந்தப்போ நான் எங்க போய் தொலைச்சேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அழறாரு. அப்புறம் அவரோட கல்லறைக்கு போய் நின்னு அப்பாவை நினைச்சிட்டு இருக்க, அப்போ அந்த ரிமோட் வச்சு கடைசியா நான் அவரை பார்த்த டைமுக்கு என்ன கூட்டிட்டு போன்னு சொல்ல, அவர் அப்பா கிட்ட கடைசியா பேசின கான்வர்சேஷனை தான் காட்டுறாங்க. அவரோட அப்பா இவர்கிட்ட பேசுறதுக்காக இவரோட ஆபீஸ்க்கு போயிருந்திருப்பாரு. அப்ப இவர் அவரை கொஞ்சம் கூட மதிக்காம சிஸ்டத்தையே பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவரோட மூஞ்ச கூட பார்க்காம வேலையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நைட்டு டின்னருக்கு வெளியே போலாமான்னு உன கேட்க வந்தேன்னு சொல்றாரு. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னு மூஞ்ச கூட பார்க்காம சொல்றாரு. அப்புறம் அவரோட அப்பா பையன் கிட்ட வந்து ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றாரு. நீ என் கூட வெளியே வந்தீனா உனக்கு இந்த காயின் மேஜிக் சொல்லி தருவேன்னு சொல்றாரு. ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் வரலைன்னா ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க, எனக்கு இந்த மேஜிக் எல்லாம் 5 வயசுலயே தெரியும், இது ஒரு விஷயம்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவரை ரொம்பவுமே திட்டுறாரு. அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஆளு, டேய் என்னடா இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற, அவரை கொஞ்சம் பாருடா, அவர் சொல்றத கேளுடான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் அவரால கேட்க முடியாது. அப்புறம் அப்பாவை பார்த்து, அப்பா சாரிப்பா, உங்ககிட்ட ரொம்பவும் மோசமா நடந்துக்கிட்டேன்னு சொல்லி பாஸ்ட பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் பிரசன்ட்டுக்கு போயிட்டு என்னோட அப்பா சாவுக்கு நானே காரணமாயிட்டேனேன்னு சொல்லி அழறாரு. அப்புறம் ஒரு நாள் பையனோட கல்யாண நாள் வர இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர இவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்ப அவரோட பையன் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு இவரை பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராரு. என்னடா கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்க, முடிஞ்சுதுப்பான்னு சொல்றான். சரி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஹனிமூன் போகிறியான்னு கேட்க, இல்லப்பா நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படிப்பா போமேன்னு உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கிறேன்னு பாசமா சொல்ல, அதை கேட்டு அவரால தாங்கிக்க முடியல. ஒரு பையன் இப்படிதான் இருக்கணும், என்னதான் வேலை இருந்தாலும் அவன் அவனோட அப்பா அம்மா தங்கச்சியை விட்டு கொடுக்காம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பார்த்து நான் இப்படி இல்லாம போயிட்டேனேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ டாக்டர் வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் உள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்க, இவர் பையன் கிட்ட பேசுறதுக்காக பையன் பின்னாடியே போறாரு. அப்படி போகும்போது வெளியே மழை வந்துட்டு இருக்க, அப்படியே ரோட்ல விழுந்துடுறாரு. அதை பார்த்து அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் இவர்கிட்ட ஓடி வராங்க. அப்பதான் எல்லாம் ரியலைஸ் பண்றாரு, கண்ணா எப்பவுமே வேலையை விட ஃபேமிலி தான் முக்கியம், எனக்கு அப்புறம் நீ தான் நம்ம ஃபேமிலியை பாத்துக்கணும், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த ரிமோட் கொடுத்த அந்த ஆளும் அங்கதான் வரான். அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே இறந்து போறாரு. என்னடா இப்படி ஒரு சேடான முடிவோட படத்தை முடிச்சிட்டாங்களேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு ஹீரோ ஒரு சோபால இருந்து எழுந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல ரிமோட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்திருப்பார்ல, அப்போ ஒரு பெட்ல அசதியா இருக்குன்னு படுத்திருந்திருப்பாரு. அப்போ அப்படியே தூங்கி இருந்திருப்பாரு. அப்போ வந்து ட்ரீம் தான் இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது. என்னன்னா அந்த ரிமோட் கொடுத்தவன் தான் ஒரு கடவுள் மாதிரி ஹீரோ லைஃப்ல வந்து அவருக்கு லைஃப்னா என்ன, ஃபேமிலினா என்னன்னு புரிய வச்சிருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ எழுந்திருச்ச அப்புறம் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. கடைக்காரனை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அப்படியே வேகமா வீட்டுக்கு போய் அவரோட
அப்பா அம்மா கிட்ட, அப்பா இனிமேல நான் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்பா, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன், உங்களை மிஸ் பண்ணவே மாட்டேன், நீங்க ஆபீஸ்க்கு வந்தா கூட உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லி பாசத்தை பொழியறாரு. அப்புறம் அவரோட பையன் பொண்ணு கிட்ட எல்லாம் போயிட்டு பாசமா பேசுறாரு. கடைசியா அவரோட வைஃப் கிட்ட போய், வேலை முக்கியம் தான், ஆனா அதை விட ஃபேமிலி ரொம்ப முக்கியம், அதை நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி பாசத்தை பொழிய, அப்போ ஒரு டேபிள் மேல அதே ரிமோட் இருக்கிறத பாக்குறாரு. கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. அதுல இத நீ யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுன்னு இருக்கும். அப்போ நம்மால அந்த ரிமோட்டை எடுத்துட்டு குப்பை தொட்டியில போடுறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல வேலை வேலைன்னு கூட இருக்கிற யாரும் கேர் பண்ணாம ஃபேமிலிய கண்டுக்காம இருப்போம். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வேற லெவல் படத்துல உங்களை மீட் பண்றேன். பை பை.